கர்த்தருடைய நல்ல நாமம் உயர்த்தப்படுவதாக. உபாகமம் 1:11. உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று நாம் வாசிக்கிறோம். இங்கு தேவன் நமக்கு தந்த ஒவ்வொரு வார்த்தையிலும் அவர் உண்மையுள்ளவராகவே இருக்கிறார். ஆபிரகாமை பார்த்து சொன்னார், உன்னை வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணுவேன், கடற்கரை மணலத்தனை போல பெருக பண்ணுவேன், பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன் என்று சொன்னவர் இங்கு சொல்லுகிறார், உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை வானத்து நட்சத்திரங்களைப் போல திரளாய் பெருக பண்ணியிருக்கிறார். ஆகவே நான் ஒருவனாய் உங்கள் பாரத்தை தாங்கக்கூடாது என்று சொன்ன மோசே சொல்லுகிறார், நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் இன்னும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கென்று சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று அவன் அந்த ஜனத்தை பார்த்து ஆசீர்வதிக்கிறார். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வார்த்தையிலே உண்மையுள்ளவர். அவர் சொன்னபடியே நமக்கு செய்கிறவர். நமக்கு உரைத்தபடியே, நமக்கென்று அவர் எழுதி வைத்தபடியே, அவர் திட்டத்தின்படியே நமக்கு செய்ய அவர் உண்மையுள்ளவராகவே இருக்கிறார். தம்முடைய வார்த்தையை அவர் நிறைவேற்றுகிறவர். வாயினால் சொன்னதை தம்முடைய கரத்தினால் நிறைவேற்ற அவர் போதுமானவராகவே இருக்கிறார். ஆதியாகமம் 21 நாம் 1 பார்ப்போமானால், கர்த்தர் தாம் சொல்லியிருந்தபடியே சாராளின் பேரிலே கடாட்சமானார், கர்த்தர் தாம் உரைத்தபடியே சாராளுக்கு செய்தருளினார் என்று வாசிக்கிறோம். அன்று சாராளுக்கு எதை சொன்னாரோ, எதை உரைத்தாரோ, அவர்கள் முதிர் வயதாய் இருந்தாலும் அவர்களுக்கென்று சொன்ன வார்த்தையை தேவன் நிறைவேற்றுகிறவராகவே இருந்தார். ஆகவே நம் ஒவ்வொருவரையும் தேவன் அறிந்து வைத்திருக்கிறார். நம்மை மனிதர்கள் எப்படி நினைக்கிறார்கள், நம்மை எப்படி பேசுகிறார்கள் என்பதை நாம் கவனத்தில் கொள்ளாமல், கர்த்தர் நம்மை குறித்து என்ன பேசியிருக்கிறார், நம்மை குறித்து என்ன சொல்லி இருக்கிறார், நமக்கென்று என்ன வார்த்தையை தந்திருக்கிறார் என்பதை பார்த்து நாம் கர்த்தரை பின்பற்றுகிறவர்களாய் இருக்க வேண்டும். நம்மை குறித்து அவர் பேசுகிற தேவன் சாலமோனை குறித்து அங்கே தாவீதினிடத்திலே பேசுவதை நாம் கவனிக்கலாம். ஆகவே இங்கு ஆபிரகாமிடம் ஈசாக்கை பற்றி அவர் பேசினார். ஈசாக்குடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கும் பொழுது அவனுடைய தகப்பனுக்கு என்ன வார்த்தை சொன்னாரோ அதை தன்னுடைய பிள்ளையாகிய ஈசாக்கின் இடத்திலே அவர் நிறைவேற்றுகிறவராய் இருந்தார் என்று ஆதியாகமம் 26 நாம் வாசிக்கிறோம். இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன் என்று சொல்லுகிறார். தேவன் நமக்கென்று ஒரு வார்த்தை தந்தாரானால் அது நம்மோடு முடிந்து விடுகிற காரியமல்ல, நம்முடைய சந்ததிகளுக்கும் அவருடைய வார்த்தை போதுமானது. கர்த்தர் தருகிற ஆலோசனை கூட தலைமுறைகளை தாண்டி நிற்குமாம். அப்பொழுது அவர் சொன்ன வார்த்தை எத்தனை நிச்சயமானது. ஆகவே தெய்வ வார்த்தையை நாம் பற்றி கொள்வோம். இதை சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், ஒரு விசை என் பரிசுத்தத்தின் பேரில் ஆணையிட்டேன், தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன் என்று 89 நாம் வாசிக்கிறோம். அவர் மனம் மாறுகிறதற்கு மனுபுத்திரன் அல்ல. யோபு சொல்லும் பொழுது சொல்லுகிறார், தேவன் ஒரு விசை சொல்லியிருக்கிற காரியத்தை 2ஆம் விசை பார்த்து திருத்துகிற தேவன் அல்ல என்று வாசிக்கிறோம். ஆகவே தேவன் நமக்கென்று ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பாரானால் அதை நம்முடைய நிலைமையை பார்த்து மாற்றுகிற தேவன் அல்ல. அவர் சொன்ன வார்த்தைகளுக்கு ஏற்றவாறு நம்மை மாற்ற அவர் போதுமானவர். ஆகவே அவருடைய வார்த்தையின்படி நம்மை ஆதரிக்கிற தேவன், அவருடைய வார்த்தையின்படி நம்மை விடுவிக்கிற தேவன். அவர் சொன்னபடியே அவர் நமக்காய் மரித்து உயிர் தெழுந்து ஜெயித்திருக்கிறார். ஆகவே அந்த தேவனை நாம் பற்றி கொள்வோம். அவர் உங்களுக்கு சொன்னபடியே உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன். ஜெபம். பிதாவாகிய தேவனே, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உம்முடைய சன்னிதானத்தில் வருகிறேன். உம்முடைய வார்த்தையின்படி என்னை உயிர்ப்பியும் என்ற வேத வார்த்தையின்படி கர்த்தாவே, உம்முடைய சமூகத்திலே வார்த்தையை பெற்றுக்கொண்டு சோர்ந்து போய் உலர்ந்து போய் இருக்கிற உம்முடைய பிள்ளைகளை இந்த நாளிலே மறுபடியுமாய் உடைய வார்த்தைகளை கொண்டு நீர் உயிர்ப்பிப்பீராக. உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நீர் என்ன செய்ய சித்தம் வைத்திருக்கின்றீரோ நீர் சொல்லியபடியே உரைத்தபடியே நீர் நிறைவேற்றும். இயேசுவின் மூலம் ஜெபங்கேலும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன்.